புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். தக்க காலத்து தக்கூர் செய்யினும் மிக்க கால் மிக்க பலனும் தரும். இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அதாவது நல்ல நேரம் அறிந்து ஒரு சிறிய செயலை செய்தாலும் கூட அதற்கான பலன் மிக பெரியதாய் இருக்கும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. அத்தகைய நல்ல நேரத்தை உங்களுக்கு ஆராய்ந்து அளித்து உங்கள் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சிக்கும் முயற்சிக்கும் வித்திடுவதே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடம், ஆதிகால பரிகாரங்கள் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, இன்றைக்கு சிவபெருமானுக்கான உகந்த நாள்னே சொல்லலாம். ஏன்னா திங்கட்கிழமைனா அவர் தான் எல்லாரும் நினைச்சு கொண்டுறது வழக்கம். அதாவது எல்லாருக்குமே எப்படியாவது சிவனுடைய அருளை பரிபூர்ணமா பெறணும், நாங்களும் வாழ்க்கையில எல்லா வித கஷ்டங்கள் நீங்கி நல்ல சுகமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கு. அதாவது சிவபெருமான கும்பிடுறது ஒரே வழி அந்த இது கிரிவலம் சுத்துவாங்க சார். பௌர்ணமி அன்றைக்கு செல்வார்கள். அந்த கிரிவலத்தை என்ன மாதிரி செய்தால் முறைப்படி செய்யறதுக்கான வழி இருக்கா? நம்ம கையில எதையாவது ஒரு ஆன்மீக பொருள் வச்சுக்கிட்டு சுத்தினா இன்னும் நல்ல பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது ஐயா. என்ன மாதிரி பொருளை வச்சுட்டு செஞ்சா அதுக்கான பலன் முழுசா எங்களுக்கு கிடைக்கும்? ரொம்ப சந்தோஷங்க. அதாவது இந்த திங்கக்கிழமையில அம்மா அற்புதமான உலக மக்களுக்காக, நல்ல பலனுக்காக, எல்லாரும் நல்லா இருக்கிறக்காக இந்த கேள்வியை பதிவிட்டிருக்காங்க. இப்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜாதகம் இருப்பவங்க, ஜாதகம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் நம்ம சிவனை போய் கும்பிட்டா உண்மையாலுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லோரும் கிரிவலம் சுற்றுறோம். இந்த கிரிவலம் எதற்காக அந்த காலத்தில் கிரிவலம் சுற்றுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் ஒரு பெரிய பெரிய முன்னோர்களெல்லாம் பெரிய கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினாங்கன்னா ஆதீனம்னு ஒருத்தர் இருப்பார். அந்த உலகத்தில் ஆதீனம்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஆதீனம் கும்பாபிஷேக பூர்ணாகதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆதீனம் அவங்க பூர்ணாகதி சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லா தெய்வ சிலைகளுக்கும் அவர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பார். அந்த ஆதீனம் என்பவங்க அவங்களுடைய யோகம் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய பாதம் பட்டாச்சுன்னா, அவங்க முன்னோர்கள் வம்சாவளியாக அந்த பாதம் பட்டுருச்சுன்னா, அந்த மண்ணை மகிமைப்படுத்தி கும்பாபிஷேகம் பண்ணின அந்த இடத்துக்கு அந்த புண்ணியம் சேருமா. அதற்காகத்தான் அந்த காலத்தில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு நல்ல ஒரு ஆன்மீகம் உள்ள அவங்க தெய்வத்துக்காகவே இந்த உலகத்துக்கு பிறந்தவங்களாக இருந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு பாதம் பட்டுட்டு போனால் அந்த பாதத்தில் ஒரு சக்தி பிறக்குமா. அந்த பாதம் கிரிவல பாதையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வரைங்க. அப்போ அதில் 8 அஷ்டலிங்கங்கள் இருக்குது. அப்போ எத்தனை ஆதீனங்கள் ஆதி காலத்தில் முன்னோர்களாக அவங்க அந்த காலத்தில் அந்த கிரிவல பாதையில் எல்லா சிவனையும் வழிபட்டிருப்பாங்க. அது மேலே தான் இப்போ நாம் நடந்து போகிறோம். அப்போ அவங்க முன்னோர்கள் நடந்த பாதையில் தான் நாம் இப்போ நடந்து போகிறோம். அப்போ அந்த புண்ணியமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிட்டுன்னு சொல்லித்தான் இந்த கிரிவலம் சுற்றி வர்றதே ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சாங்க. அப்படிப்பட்ட ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சக்திக்கு நாம் இங்கிருந்து வீடு வாசலெல்லாம் வலித்து சுத்தப்படுத்தி நம்மளும் குளிச்சுட்டு நம்ம சிவபெருமானை போய் மனசார தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்ம குடும்பத்துலேயும் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், நம்ம உடம்புல இருக்கிற நோய் தீரும், தீராத பிரச்சனை கடன் பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு தீரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்களுக்கு எல்லாத்துடைய மனசிலையுமே ஏதோ ஒரு முன்ஜென்மத்தினுடைய கர்ம வினையினால் ஒரு குறைகளை தீர்க்கறக்காகத்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வர்றாங்க. இப்போ இந்த திருவண்ணாமலையில் சிவனவே மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் வேண்டி ஒரு 16 கிலோமீட்டர் சுற்றி வரும் பொழுது நம்மளுக்கு இது ஒரு நல்லது நடக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஆத்மா ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் போய் என்ன பண்ணலான்னு கேட்டால், நீங்கள் வீட்டிலையே வீடு வாசலாக வலித்து சுத்தப்படுத்தி வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு தான் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்ற வர்றீங்க. அப்போ வரும்போது
அந்த லிங்கத்தை தான் நம்ம சாமி கும்பிட்றோம். அப்போது சந்தனத்தில் ஒரு லிங்கம் பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? ஒரு சந்தன பவுட்ரு வாங்கி கொஞ்சம் ஜவ்வாதோ பன்னீரோ கலந்து ஒரு சிவலிங்கம் ஒன்று நம்ம கையளவுக்கு ஓரளவுக்கு ஒரு கட்டை விரல் சைஸோ ஒரு சின்ன சைஸ்லேயே ஒரு சிவலிங்கம் பிடிச்சு அதுக்கு பொட்டு சந்தனம் வச்சு பூஜை பண்ணி நம்ம யாருக்காக கிரிவலம் சுற்றி வர்றோமோ அந்த பிரார்த்தனையை அந்த சந்தன லிங்கத்தில் பிரார்த்தனை செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தேங்காவில் உடைச்சே பூஜை பண்ணலாம். ஏன்னா சிவனுக்கு உகந்தது தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு. இது வச்சு பூஜை பண்ணி அந்த சிவலிங்கத்தை எடுத்து ஒரு மண் சொப்புலையோ அல்லது ஒரு பித்தாளையிலையோ ஏதோ ஒன்றில் அந்த லிங்கத்தை எடுத்து அந்த சொப்புக்குள்ளே அழகாக வச்சு எந்த ஒரு அழிவில்லாமல் அதை பாதுகாப்பு பண்ணி நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது சிவலிங்கத்துக்கிட்ட சாமியை மனசார வேண்டி, ஆண்டவனே என்னுடைய குடும்பத்துக்குள்ளே என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என்னுடைய மக்கமார்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் இந்த முன்னாடி நின்று உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சிருக்கேன். இந்த லிங்கத்தை நான் வந்து மனசார உன்னை நான் கிரிவலம் சுற்றி வர்றேன், இந்த சுற்றி வந்து எனக்கு இந்த பலனை நீ கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் கையில் லிங்கத்தை கையில் எடுத்து அந்த 16 கிலோமீட்டரும் அந்த சொம்பில் வச்சிருக்கக்கூடிய லிங்கத்தை மனசார கையில் எடுத்து சிவபுராணம், சிவனுடைய பக்தி பாடல்கள், சிவனுடைய பாராயணம் இதெல்லாம் பண்ணி மனசார ஒரு முறை நீங்கள் கிரிவலம் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பவர் கிடைக்குதோ அதே போல் அந்த சிவலிங்கத்துக்கும் அந்த பவர் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய் மனசார சாமி கும்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு யார் போனாலும் ஒரு சிவலிங்கத்தை கையில் எடுத்து 16 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றி வந்து மனசார வீட்டில் கொண்டு வந்து அந்த லிங்கத்தை வச்சு அதுக்கு விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா யாராருக்கெல்லாம் கல்யாணம் தடையாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் மனசார கல்யாணம் நடக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து என்னால் வந்து தீர்க்கவே முடியாத பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரருடைய ஆசீர்வாதம் மனசார உங்களுக்கு வந்து சேர்ந்தா கடன் பிரச்சனை தீரும். குழந்தை பாக்கியமே இல்லைங்க, அதுக்காகத்தான் நான் கோயிலாக நான் சுற்றுறேன், எனக்கு இதில் ஏதாவது மாற்றம் கிடைக்கலான்னு கேட்டால் இந்த ஆதிகால பரிகாரத்தில் சந்தன லிங்கமே சந்தான லிங்கம். சந்தானம் ப்ளஸ் சந்தனம் அப்படின்னு என்ன? சந்தனமே முதல் குரு தான் குழந்தை. நீங்கள் வச்சுக்கிற சந்தன லிங்கத்துக்கு குரு என்று பொருள். ஒரு பெரிய குருவே நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த செல்ஃபோன்லையெல்லாம் நிறையா விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம அந்த செல்ஃபோனை எடுத்து பத்திரமா பைக்குள்ளே வச்சுட்டு இந்த சிவபெருமானே எனக்கு உயிர்னு சொல்லி நீங்கள் மனசார 16 கிலோமீட்டர் மனசார சுற்றி வந்தால் அந்த பலன் முதல் உங்களுக்கு தானே கிடைக்கும். இதைத்தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் விளக்க வச்சுட்டு அந்த காலத்தில் விளக்க தீபம் பொருத்தி அந்த முன்னாடி நின்று நான் 16 கிலோமீட்டரும் நான் விளக்கேற்றி வச்சு இந்த விளக்கு அணையாமல் நான் கிரிவலம் சுற்றி வந்து உங்கள் இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி ஆதி காலத்தில் ஜோதியவே கொண்டு போய் அந்த காலத்தில் விளக்கேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலை ஜோதியை உருவாச்சு. இப்பேற்பட்ட ஆதிகால பரிகார ரகசியத்தை இன்றைக்கி இந்த உலகத்துக்காக சொல்லியிருக்கேன். எல்லாருமே சிவலிங்கம் பிடிக்கலாம். நம்ம சிவன் பக்தர்கள் தான். நம்மளுடைய பிறப்பில் இருந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் வரைக்கும் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு தான் உயிர் கொடுத்தாங்க. ராமரே சிவலிங்கம் பிடிச்சு வச்சு தான் ராமன் ஆண்ட நாடு ராமநாடு. அதனால தான் ராமர் ஈஸ்வரனை கும்பிட்டார். அதனால ராமேஸ்வரம் என்று பொருள் வந்தது. அதனால தான் அந்த லிங்கத்துக்கு அவ்வளோ சக்தி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வீட்டில் சந்தன லிங்கம் பிடிச்சு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி வில்வ இலை தீர்த்தம் கொஞ்சம் வச்சு நீர் விளாவி நீங்கள் பிரதோஷத்துக்கு சாமி கும்பிடலாம். வீட்டில் அந்த லிங்கத்தை பூஜை பண்ணுங்கள். அந்த லிங்கத்தை பிடிச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷமானாலும் அந்த சிவலிங்கம் அது எப்பவுமே டேமேஜ் ஆகாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வாங்கும்போதே சந்தன பவுட்ரு கொஞ்சம் பன்னீர் ஜவ்வாது வாங்கி கலக்கி அந்த சிவலிங்கத்தை பிடிக்கும் போதே யாருக்கிட்டையும் பேசாமல் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என் கடன் தீரணும், எங்கள் குடும்பத்தில் குழந்தை வாரிசு வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி மனசார கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு 7 பௌர்ணமிக்கு இதை மனசார செய்யுங்க. அதுலேயே உங்கள் குடும்பத்துக்குள்ள அசுர வளர்ச்சிக்கு வரக்கூடிய யோகம் உங்கள் குடும்பத்துக்கு அந்த சிவபெருமானே தருவார். நன்றி ஐயா. சார், அதாவது இப்போ வந்து ஒரு நேயர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசணும், நான் அவர்கிட்ட பேசிடலாம். சரிங்கம்மா. சரி, வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
அம்மா நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்கம்மா. நல்லது சார். உங்களுடைய கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம். அதற்கு முன்னாடி சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுங்க. யாருக்காக கேட்க போறீங்க? பொண்ணுக்கு. உங்க மகளுடைய ராசி, நட்சத்திரம், வயது, லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். சரிங்கம்மா. 24/9/96. ம். பிறந்த வருடம் வந்து ஆம்பூர். ம். அப்ப வேற என்ன வேணும்? அது ராசி, லக்னம். அவிட்ட நட்சத்திரம். நட்சத்திரம் அவிட்டம். மகர ராசி. மகர ராசி. திருச்செங்க லக்னம். ஓகே ஓகே. என்ன சார் கேள்வி? பொண்ணு கல்யாணம் திருமணம் குறித்து. கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைக்கும், நீங்க பேசலாம். சரி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் சரிங்க. அவங்க விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. சரி. அதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரம் இன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு ஒரு யாராருக்கெல்லாம் இந்த உலகத்தில் கல்யாணம் நடக்கலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதி காலத்தினுடைய பரிகாரத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எல்லாருமே பாருங்கள், கல்யாணம் நம்ம பெண்ணுக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சுன்னா தாய் தகப்பனுக்கு கடமையே முடிஞ்சது போல். ஏன்னா கல்யாணம் என்பது ஒரு தாய்க்கு பெரிய ஒரு சுமை, தந்தைக்கு அதை விட ஒரு பெரிய சுமை. இந்த சுமையெல்லாம் தீர்ப்பதற்காக ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறேன். எந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையோ அந்த பெண்ணு மனசார ஒரு வீட்டில் 12 வீட்டுக்கு உங்களுடைய சொந்தமாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உண்மையான உயிர் நண்பராக இருக்கலாம், எல்லா வீட்டிலையுமே சுமங்கலியாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லி 12 வீட்லேயும் மஞ்சளும் குங்குமம் எனக்கு கொடுங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீட்டிலையும் ஒரு 12 நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தத்தினுடைய வீட்டில் மனசார நம்மளை வாழ்த்தி எனக்கு கல்யாணம் நடக்கிறக்காகத்தானுங்க நான் கேட்குறேன், அதுக்காக நீங்கள் வந்து 12 வீட்டிலையும் மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் வாங்கி அதை கொண்டு வந்து பார்வதி தாயார் சிவன் பார்வதி கோவிலில் வச்சு மனசார எல்லா குங்குமத்தையும் மஞ்சளையும் ஒன்றா சேர்த்தி மனசார அந்த இடத்துல தீபாரதனை காமிச்சு அதை கொண்டு வந்து நீங்கள் மனசார தினமும் அதை நெத்தியில் வச்சுட்டு ஆசீர்வாதம் அது அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நெத்தியில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வம்சத்தில் சீக்கிரமாகவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து அந்த சுமங்கலி பாக்கியம் அந்த பெண்ணுக்கும் நடக்கும். இதை மனசார எல்லாருமே கல்யாணம் நடக்காமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த 12 வீட்டில் மனசார போய் ஆத்துமாத்துமாக யார் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணோன்னு மனசார நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கி மஞ்சளும் குங்குமத்தையும் வாங்கிட்டு வந்து வைங்க. இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது 2 பேர்த்துக்கும் இது பொருந்தும். இதை செய்யுங்க, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். அழைத்ததற்கு நன்றி ஐயா. அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். அது ஏன் சார் அந்த 12 வீடுகளில் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்குங்களா? 12ங்கிறது என்னென்னாங்கம்மா, ஒரு ராசி கட்டத்திலேயே 12 வீடு தான் இருக்குதுங்க. அந்த 12 வீட்டுக்குள்ளே அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாருமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 12 வீட்டை தான் அந்த காலத்தில் ஒரு ராசி சக்கரம் அமைச்சு அதுக்குள்ளே 27 நட்சத்திரத்தை புகுத்தி 12 ராசிக்குள்ளே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது நவகிரகங்கள் அதில் அடைச்சி அதுக்குள்ளே 108 பாதங்களை உருவாக்கி 15 திதிகள், யோகம், கரணம் எல்லாம் அதுக்குள்ளே பஞ்சபூத சக்தியை இணைச்சி இந்த 12 வீட்டுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய உலக ரகசியத்தை சித்தர்கள் அந்த காலத்தில் அதில் புகுத்தி வச்சுருக்காங்க. அப்படி புகுத்தி வச்சுருக்கிறனால அப்போ உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே அந்த 12 வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அந்த 12 வந்து மொத்தமாக கூட்டினீங்கன்னா 2 1 3 12ங்கிறத கூட்டினீங்கன்னா 2 1 3 3ஆம் நம்பர் வந்து குருவுடைய சக்தியாக வரும். இந்த குருபலன் அந்த பொண்ணுக்கு வர்றதுக்கு ஆதி காலத்திலேயே இந்த 12 ராசி யார் கூட்டினீங்கனாலும் அது குருவோட அம்சமாக தான் இருக்கும். அதனால தான் பெண்ணுக்கு குருபலன் வந்துருச்சான்னு ராசி சக்கரத்தில் போய் ஆதி காலத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனால் அந்த 12 வீட்டிலையும் அந்த குருவோட நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள். அப்போது குங்குமம் எதுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சாங்கன்னா, முதல் செவ்வாயோட வீடு, அந்த செவ்வாய் என்பது சிவப்பு நிறம். அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோடி வாழணுங்கிறக்காகத்தான் அந்த காலத்தில்
12 வீட்டை முன்னோர்கள் உருவாக்கி வச்சாங்க. அதனால் நீங்கள் இந்த 12 வீட்டிலையும் மஞ்சள் குங்குமம் வாங்கி பார்வதி தாயார் சிவன் கோயிலை வச்சு மனசார கும்பிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும், நல்லதே நடக்கும். சார், நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வீட்டுக்காரமாக கேட்கணும் மேடம். ஓகே, அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் அப்படி எல்லாத்தையும் சொல்லிடுங்க சார். 7/11/1965 மேடம். ஓகே. ராசி மேக ராசி. நட்சத்திரம் அசுபதி. ஓகே. லக்கணம் மிதுனம். ஓகே, என்ன கேள்வி சார்? அடிப்படைக்கு உடல்நல சரியில்லாம போகுது மேடம். நைட்டு சுத்தரா தூக்கம் இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி காமிச்சா உடம்புல ஒண்ணுமே வருத்தப்பட வேண்டாம் சார், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. அதாவது உடலில் சரியில்லை, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் உடம்பு வந்து நம்ம சொன்னபடி கேட்குறதில்ல. ஒரு காலத்தில் அறியாத வயசில் நம்ம சொன்னால் உடம்பு கேட்டுச்சு. இப்போ முதுமையான காலத்தில் உடம்பு சொல்கிறத நம்ம கேட்குற காலம் பிறந்தாச்சு. இந்த காலகட்டங்களை கடவுள் தான் நம்மளை வந்து காப்பாற்றணும். நீங்கள் எப்பவுமே உடல்நிலை யாருக்கெல்லாம் சரியில்லையோ அவங்களுக்கு எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நோயை கடவுள் தான் தீர்க்க முடியும். அதனால் இந்த உலகத்துக்கே நம்மளுக்கு சிவன் தான் சாட்சியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் எப்பவுமே பிரதோஷத்தன்னைக்கு உங்களுடைய வீட்டில் வீடு வாசல்லாம் வலித்து சுத்தப்படுத்திட்டு சந்தனத்திலேயே ஒரு லிங்கம் பிடிச்சு ஒரு வெத்தலை மேலே வச்சு சாமிக்கு திருநூறு சந்தன குங்குமம் எல்லாமே அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி பிரதோஷத்துக்கு எப்போவுமே அதுக்கு தேங்காவில் உடைச்சி வீட்டிலையே நீங்கள் பூஜை பண்ணி என்னுடைய தீராத நோயெல்லாம் தீரணும், என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் தீர்ந்து நானும் நல்லா இருக்கணும், என்னை போல் என்னுடைய மக்கமார்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆத்துமாத்தமாக நீங்கள் வீட்டில் சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு அதுக்கு தீபாரதனை காமிச்சால் கடவுள் சிவன் தூண்டிலும் இருப்பார் துரும்பிலையும் இருப்பாருங்கிற மாதிரி சிவனை பிடிச்சு வச்சாலே சிவனை உயிர் வந்து அந்த லிங்கத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் இதை செய்யுங்க. பிரதோஷம் யாரெல்லாம் நீங்கள் விரதம் பிடிச்சு சிவனை போய் சந்தன காப்பு போட்டு நீங்கள் சாமி கும்பிட நினைக்கிறவங்க, அதாவது வில்வ இலைய இரவில் ஊற வச்சு நாளை காலை பிரதோஷம் வருதுன்னா முன்னத்த நாளே வில்வக்காயை ஊற வச்சுருங்க. வில்வ மூலிகை, அந்த வில்வ பழம் அதை ஊற வச்சு வில்வ இலையை அதுக்குள்ளே போட்டு பன்னீர் ஊற்றி ஊற வச்சுருங்க. பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் வீடு வாசலை சுத்தப்படுத்திட்டு நீங்கள் குளிக்கும்போது இந்த வில்வ தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு சந்தன குங்குமம் தேங்காவில் உடைச்சி வச்சு என்னுடைய உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் தீர்த்து கொடு சிவபெருமானேன்னு அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி சிவபுராணம் பாராயணம் பண்ணி தீபாரதனை காமிங்க. உங்கள் உடம்புல எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் அந்த சிவன் தீர்த்து வைப்பார். இதை எல்லா வீட்டிலையும் பிரதோஷத்தன்னைக்கு செய்யுங்க, வீட்டில் நல்லதே நடக்கும். அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க சார்? அருமையா சொல்லியிருந்தீங்க. அதாவது இப்போ கிரிவலம் போக முடியல அப்படின்னு ரொம்ப பேருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த முதியோர்கள், நடக்க இயலாதவர்கள், அவங்கெல்லாம் வந்து எப்படியாவது சிவனுடைய அருளை பெறணும். ஏன்னா அவர் தான் ஒரு சுப்ரீம் காட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அருள் இருந்துட்டா எதை வேணும்னா நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும் சார். அவங்களுக்கான வழி சார். ஆமாங்கம்மா. அந்த முதியோர், அதாவது வந்து வயசான முன்னோர்களுக்கு என்ன கவலைன்னு கேட்டிங்கன்னா, பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுது, கடனில் மாட்டிக்கிச்சு, சட்டச்சிக்கலில் மாட்டிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணமாகி குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இப்படி பேரம்பேத்தியெல்லாம் நல்லா படிக்க மாட்டேறாங்க, அவங்கெல்லாம் படித்து நல்லா ஆளாயிட்டா நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்குமே பெரியோர்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் மெயின் கவலை. அந்த கவலையெல்லாம் தீர்ந்தாத்தான் இவங்க ஒரு காலத்தில் இவங்களோட ஆத்ம திருப்தியாகும். அதற்காக வீட்டில் முன்னோர்கள் வந்து கோயிலுக்கு போய்த்தான் நான் சிவனை தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிடுவேன் அப்படிங்கிறது முன்னோர்கள் வகுத்து வச்சது. கோயில் கட்டின காலத்தில், கோயிலே கட்டாத காலத்தில் ஒரு மண்ணை பிடிச்சு சிவலிங்கம் நினச்சி கும்பிட்ட காலமெல்லாம் ஆதி காலத்தில் பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உண்டு. இன்றைக்கி அதைவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சந்தனம் என்பது ஒரு குருவோட அம்சம். அது அந்த சந்தனத்தை நீங்கள் வீட்டில் முதியோர்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த சந்தன லிங்கம் பிடிச்சு வச்சு எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்படுதோ அத்தனை பிள்ளைகளுக்கு உண்டான லிங்கத்தை பிடிச்சு வச்சு நீங்கள் தேங்காவில் உடைச்சி வச்சு பிரதோஷத்தன்னைக்கு சாமி கும்பிட்டு ஒரு 7 நாள் அது அந்த சிவலிங்கம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது உடையவே உடையாது, அப்படியே தான் இருக்கும். அதை எடுத்து எந்த பிள்ளைகள் கஷ்டப்படுதோ அந்த வீட்டுக்கு தாய் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த சிவலிங்கத்தை கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகள் அந்த சிவலிங்கத்தை கும்பிட்டா தாயோட ஆசீர்வாதம் அந்த சிவலிங்கத்தில் இருக்கும், சிவனோட ஆசீர்வாதம் அதில் இருக்கும். எள்ளளவும் கூட மாறாமல்
அந்த வாழ்க்கையில் அவங்களோட கஷ்டமெல்லாம் குறைஞ்சிரும். இதை மனசார செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்கும். அருமை சார். அதாவது நீங்கள் சொல்லும் போது நான் பார்த்தேன், அதாவது இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு. இது வந்து பிள்ளைகளுக்கு மட்டும்தானா, அடுத்தவர்களுக்கும் கொடுக்கலாமா? அம்மா, இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா கேட்ட கேள்வி என்னென்னா, நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுத்தா நம்ம கைராசி போயிடும், நம்ம சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சா நம்ம கைராசி போயிடும் அப்படின்னு இந்த உலகத்தில் நம்ம நினைக்கவே கூடாதுங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் அரிசி கையில் எடுத்து நீ மகராசனம் நல்லாருன்னு நீங்கள் வாழ்த்தும் போதே உங்களோட சக்தினால தான் அந்த பெண்கள் அவங்க நல்லா வாழ போகிறாங்க. பெண்ணு மாப்பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வாழ போகிறாங்க. நீங்கள் ஆத்துமா நீங்கள் செய்து கொடுத்தா உங்களுக்கு எந்த தோஷமே வராது, இன்னும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். நம்மளுடைய ஆதிகால பரிகார புத்தகங்கள் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்தும் மக்களுக்கு கண்டிப்பாங்கம்மா. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆதிகால பரிகாரத்தை இன்றைக்கு வந்து நான் இது வெளியிட்டிருக்கேன். ஆதிகால பரிகாரத்தில் இந்த பதிவுகள் எல்லாம் இரவும் பகலும் கண் விழித்து மனசார உலக மக்கள் நலனுக்காக இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். இப்போ சொல்கிறதெல்லாம் அடுத்த ஆதிகால பரிகாரம் பாகம் 2 எழுதிக்கிட்டு இருக்கேன். இது வந்து வீட்டுக்கே டோர் டெலிவரியாக வருது. அது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வரும். 1. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஜோதிடம், பிரசன்னம், ஜாதகம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் பக்கத்தில் தெப்பக்குளம், அந்த இடத்துல நம்மளோட அலுவலகம் இருக்குது. வாரத்தில் சனி, ஞாயிறு, திங்கள் முன்பதிவு செய்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்த்து கொடுக்குறோம். அதே போல் திருப்பூரில் பூலுவவட்டி சிக்னல், பெருமாநல்லூர் ரோடு, திருமுருகன் பூண்டி பக்கத்தில் பூலுவட்டி சிக்னல் பக்கத்தில் நம்மளது ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு கிடைக்கும். இதெல்லாம் வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மாவை எல்லாம் நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும். அதற்காகத்தான் இந்த ஆதிகால பரிகாரம் உங்களுக்காக எழுதப்பட்டது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். பகிர்ந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.